சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் பராமரிப்புக்காக வெட்டப்பட்ட மரங்கள் நடைபாதையிலேயே கிடப்பதால் நோயாளிகளும் பொதுமக்களும் சாலைகளில் இறங்கி பயத்துடன் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. 2 நாட்களாக வெட்டிய மரங்களை அப்படியே போட்டுள்ளதால் நடைபாதையில் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் சாலைகளில் ஆபத்தான முறையில் நடந்து செல்வதாக குற்றம் சாட்டினர். மரத்தை வெட்டிவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மரங்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதியில் நடிகர் நாகார்ஜுனா ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டிய கன்வென்ஷன் சென்டர் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் ஏராளமான கட்டிடங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதால் அதனை இடிக்கும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பிரபல நடிகர் நாகார்ஜுனா தம்மிடிக்குண்டா ஏரியை ஆக்கிரமித்து சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் கன்வென்ஷன் சென்டரை கட்டியிருந்தார். இது குறித்து ஏராளமான புகார்கள் வந்த நிலையில் அதிகாரிகள் அந்த கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக்கினர்.